மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்துள்ளார். கடந்த சில நாட்களாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னதாக இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நேரடியாக சென்று வைகோவை சந்தித்து நலம் விசாரித்திருந்தார். தற்போது சீமானும் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவா சொல்லுங்க. வேதவழி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்கள் 2 பேரையும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். இதில் குறிப்பாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சீமான் நேரில் சந்தித்து தற்போது உடல்நலம் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய உடல்நலம் குறித்தும் தற்போது அப்போலோ மருத்துவமனையில் கேட்டறிந்து வருகிறார். அதே போல மருத்துவர்களிடம் அவர்களுடைய உடல்நலன் குறித்தும் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் சீமான் கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்தவரை நீண்ட ஆண்டுகள் சீமான் நேரடியாக இந்த விஷயம் சந்திக்காமல் இருந்திருந்தார். தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பரஸ்பரமாக அவர்களுடைய உடல்நலம் குறித்து நேரில் சென்று கேட்டறிந்து வருகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன ராஜ்குமார்? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல கூட்டணிக்கான நடவடிக்கைகளும் ஒரு புறம் ஆரம்பித்து தமிழக அரசியல் சூழலில் அதற்கான கூட்டணிக்கான கணக்குகளுக்கான வேலைகளும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தனியாக சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக சீமான் அறிவித்து இருந்திருக்கிறார். எனினும் கூட்டணிக்கான விஷயங்களை நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலும் இல்லை என்று சீமான் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 2 கட்சியினுடைய தலைவர்கள் பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்திருக்கிறார். ஆனால் இது தற்போது 2 பேரையும் உடல்நலன் குறித்து சந்திப்பதற்காக மட்டுமே சந்தித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் களத்தில் குறிப்பாக தமிழ் தேசியம் குறித்து மதிமுகவும் கோரிக்கைக்காக பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. சீமானும் அதற்கான பல இயக்கங்கள் நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நீண்ட ஆண்டுகள் சந்திக்காமல் இருந்து தற்பொழுது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வேதவழி, வைகோவை போலவே ராமதாஸையும் சந்தித்து பேசியிருக்கிறார் சீமான். வைகோ, ராமதாஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பு அல்லது உறவு எத்தகையது? பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் அவருடைய உடல்நலம் குறித்து தற்பொழுது சீமான் கேட்டறிந்து வருகிறார். ஏற்கனவே பாமகவில் உட்கட்சி பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுவெளியில் சீமான் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார். பாமகவில் நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ், அதே போன்று பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராவத் இருவரும் உட்கட்சி பிரச்சனை எழுந்திருக்கிறது, அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஏற்கனவே சீமான் வலியுறுத்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவையும் அவர் சந்தித்திருக்கிறார். அரசியல் களத்தில் நீண்ட ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட நேரடியாகவே சீமான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இவர்கள் 2 பேரிடம் ஒரு நெருக்கமான நட்புடன் சீமான் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியை சீமான் தொடங்குவதற்கு முன்னதாகவே அவர் திரைத்துறையில் இயக்குநராக நடிகராக இருக்கும்பொழுது கூட அரசியல் ரீதியான கருத்துக்கள், அதே போன்று தமிழ் தேசியம் குறித்து, விடுதலைகள் புலிகள் குறித்தான கருத்துக்கெல்லாம் தெரிவிக்கும் பொழுது கூட இவர்கள் 2 பேரிடம் நெருக்கமாக இருந்தவர்தான் சீமான். எனவே இந்த சந்திப்பு தற்பொழுது முக்கியத்துவமாக இருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அரசியல் களத்தில் மூத்த தலைவர்களாக 2 பேரும் இருக்கிறார்கள். எனவே உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காகவே நேரில் வந்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. வேதவழி, வைகோ, ராமதாஸை சந்தித்து சீமான் நலம் விசாரித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.